வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இஸ்ரோ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் இருந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 242 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அசிஸ்டண்ட், யூடிசி, ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி 4 விதமான போஸ்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதில் எந்த டிகிரி முடித்தவங்கனாலும் அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெர்மனன்ட் போஸ்டிங் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி இதில் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் தான் இருக்க போகுது. எஸ்எஸ்சி எக்ஸாமோட சேம் சிலபஸ். நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே சிலபஸ் தான். அந்த ப்ரிப்பரேஷனை வச்சு நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெனோகிராஃபர் ஆஸ்பிரண்ட், அதாவது எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இன்னொரு வாய்ப்பு. பட் இதில் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு மேத்ஸ் கொஷின் இருக்கும். எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபரில் மேத்ஸ் கொஷின் இருக்குது. இந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே எஸ்எஸ்சி எக்ஸாமோட சேம் சிலபஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா மினிமம் 40,000க்கு மேலே உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி, கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமே வந்து இருக்கும். ஓகே, ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. 27 ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற வீடியோ நான் கண்டிப்பாக இதில் கொடுப்பேன். ஏன்னா ஒரு முக்கியமான கன்ஃபியூஷனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற வீடியோ போட்டால் தான் கிளியர் பண்ண முடியும். அந்த கன்ஃபியூஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான அப்ளிகேஷன் இருக்குது. அசிஸ்டன்ட், யூடிசி, இந்த 2 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், இந்த 2 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன். ஓகே, 4க்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் கிடையாது. இது தனி கேட்டகரி, இது தனி கேட்டகரி. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, 2க்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 கேட்டகரிக்குமே வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அசிஸ்டன்ட் யூடிசி போஸ்ட்டில் 150 வேகன்சி இருக்குது. இதுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதுமானது. 60% மேலே மார்க் வச்சிருக்கணும் உங்களோட டிகிரியில். ஓகே, ஒருவேளை சிஜிபிஏ அப்படின்னா 6.32க்கு மேலே சிஜிபிஏ வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 4 வருஷம் டிகிரினா 4 வருஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 வருஷம் டிகிரினா 3 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அரியர் வச்சு அடுத்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஸ்டெனோகிராஃபருக்குமே வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இதே தான், 60% மேலே மார்க் இருக்கணும். 6.32க்கு மேலே உங்களுக்கு வந்து சிஜிபிஏ இருக்கணும். 2ல் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கு தேவையில்லை. ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இல்லைன்னா செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ், இந்த பிரான்ச்சில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதுலேயுமே 60% மேலே மார்க் வச்சிருக்கணும். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு தான் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் 60 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் ஸ்டெனோகிராஃபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஷார்ட் ஹேண்ட் படித்தவங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸ்கில் டெஸ்ட் பற்றி சொல்கிறப்போ இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த கன்ஃபியூஷன் தான். இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிராஜுவேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2வது கேட்டகரிக்கு. ஓகே, அதாவது இந்த ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், இதில் தான் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது நோட்டிஃபிகேஷனை பார்த்தவங்களுக்கு இதில் கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சொன்ன பாயிண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர் கொடுத்து டிப்ளமோவோட டீட்டெயில் கொடுத்துட்டு அதில் தான் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ்டா இல்லைனா ஸ்டெனோகிராஃபராக 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தான், இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதை நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணுற வீடியோ போடுறப்போ நான் வந்து இதுக்கான கிளாரிட்டி கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ இது உண்மையிலே இப்படி தானா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு, அப்ளை பண்ணுற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மற்றவங்களுமே நான் அப்ளை பண்ணுற வீடியோ போட்டதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் தான். இப்போ நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ்னா 28 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசினா 31க்குள்ளே, எஸ்சி எஸ்டினா 33க்குள்ளே. இதில் யூஆர் இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17/8/98க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 95க்கு அப்புறம் பிறந்தவங்க, எஸ்சி எஸ்டினா 93க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். இது ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு இருக்குது, எக்ஸர்வீஸ்மனுக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கும் தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டில் எவ்வளோ கோட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து வேற இடத்துல
வேறு சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டுமே இவ்வளோ இருக்குது. ஓகே, இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ஒரே அப்ளிகேஷன் தான். அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் 2 போஸ்ட் அசிஸ்டன்ட் யூடிசி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான். இதில் எல்லா இடத்துக்குமே உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறப்போ இதில் ப்ரியாரிட்டி கேட்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா அவங்களே போஸ்டிங் போட்டாலுமே அவங்க ரேண்டமாக எங்கே போடுறாங்களோ அங்கே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்மனன்ட் போஸ்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஒவ்வொரு ஜோன்லேயுமே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய போஸ்டிங் தான். இப்போ அகமதாபாத், டெல்லி இதை தவிர்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியா தான். ஓகே, இதில் யூஆருக்கு 47, ஓபிசிக்கு 16, எஸ்சிக்கு 19, எஸ்டிக்கு 16, இடபிள்யூஎஸ்க்கு 15, டோட்டலாக 113 வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டுமே இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்னு தனியாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, அந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து இன்னொரு 17 வேகன்சி இருக்குது. இதுக்கும் சேர்த்தே ஒரே அப்ளிகேஷன் தான், இதுவுமே சேர்ந்து கவர் ஆயிரும். அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க், இந்த யூடிசி போஸ்ட்டுக்கு மொத்தமாகவே 22 வேகன்சி பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ யூடிசிக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன்லேயே நீங்கள் எல்லா இடத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்து 2வது கேட்டகரியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டும் ஸ்டெனோகிராஃபரும். ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நான் வந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் 50, ஓபிசியில் 11, எஸ்சிக்கு 8, எஸ்டிக்கு 5, இடபிள்யூஎஸ்க்கு 7, 81 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி இதுலேயுமே வந்து அந்த அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஓகே, மொத்தம் 82 வேகன்சி ஜேபிஏ போஸ்ட்டில் இருக்குது. ஸ்டெனோகிராஃபருக்கு மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டுக்குமே 2 கேட்டகரிக்குமே 4 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், நீங்கள் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, அதனால் ரொம்ப நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து குவாலிஃபை ஆனால் போதுமானது. இதுலேயும் ஒரு மார்க் வைப்பாங்க, பட் அந்த மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதில் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிட்டீங்க, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணி நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. நீங்கள் ரெண்டு கேட்டகரிலையும் 4 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். ஓகே, இப்போ ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 150 நிமிஷம் தான் வந்து கொடுப்பாங்க. 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, 2.5 மணி நேரம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. காமனான பாயிண்ட் வந்து இதுதான். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து இதில் ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும். இதுவுமே காமன் தான் எல்லா போஸ்ட்டுக்குமே. இப்போ அசிஸ்டன்ட் யூடிசி இந்த 2 போஸ்ட்டுக்குமான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதில் 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, இங்கிலீஷில் 50 கொஸ்டின், ஆப்டிடியூடில் 50 கொஸ்டின், ரீசனிங்கில் 50 கொஸ்டின், ஜிகேல 50 கொஸ்டின், டோட்டலாக 200 கொஸ்டின், 200 மார்க்குக்கு எக்ஸாம். 2.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ டைம் தாராளமாகவே இருக்குது. எஸ்எஸ்சி எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க. இதே பேட்டர்னில் தான் எஸ்எஸ்சி சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் இருக்கும். அதில் 2 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு 1/2 மணி நேரம் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ்சியோட சிலபஸை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதை நீங்கள் பார்க்க கூட வேண்டாம். எஸ்எஸ்சி சிஜிஎலோட சிலபஸை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதில் ஆப்டிடியூடில் உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸுமே இருக்குது. ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரியும் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ், ரீசனிங், ஜிகே எல்லாமே சேம் சிலபஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேபிஏ ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் இல்லைனா ஸ்டெனோகிராஃபர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கும் 200 கொஸ்டின் தான். ஆனால் இதில் இங்கிலீஷில் மட்டும் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததாக ரீசனிங்கில் 50, ஜிகேவும் ஆப்டிடியூடும் சேர்த்து 50 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆப்டிடியூடும் இருக்குது, இல்லாமல் இல்லை, சேர்த்து 50 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, பட் ஆப்டிடியூடோட வெயிட்டேஜ் இங்கே கம்மி தான். 25 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற பாயிண்ட் எல்லாமே காமன் தான். சிலபஸுமே சேம் தான். சிலபஸில் இங்கிலீஷுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னால அதில் உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட்டு, பிக்யூஆர்எஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ரீசனிங், அடுத்ததாக ஆப்டிடியூட் எல்லாமே சேம் தான். ஓகே, அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதுலேயுமே ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே இருக்குது. இப்போ இதுக்கான கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சந்துருமேஸ் ஆப்பில் நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதுக்கு நான் தனி ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ணலை. ஏன்னா சிஜிஎல் எக்ஸாமோட சேம் சிலபஸாக சேம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சிஜிஎலுக்கும் படித்த மாதிரி ஆச்சு, எல்லா எஸ்எஸ்சி எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் படித்த மாதிரி ஆச்சு, இந்த எக்ஸாமுக்கும் படித்த மாதிரி ஆச்சு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்,
ப்ளே ஸ்டோரில் சந்துரு மெஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டேரெக்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணி பை நோ கொடுத்துட்டு பே பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நான் சிஜிஎல் எக்ஸாமுக்கான 90 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன். சேம் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 90 டே டைம் டேபிளும் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுவே போதுமானது. ஓகே, இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து 3000த்துக்கும் அதிகமான ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஏன் 3000 வீடியோ அப்படின்னா இதில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் ஒரே கோர்ஸில் இருக்குது. அதனால தான் 3000 வீடியோ. எல்லாரும் 3000த்துக்கு மேலே வீடியோஸ் பார்க்கணும்ட்டு அவசியம் இல்லை. உங்கள் எக்ஸாமுக்கு எவ்வளோ வீடியோஸ் இருக்குதோ அதை மட்டும் பார்த்தா போதுமானது. எல்லா கிளாஸுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 1000த்துக்கு மேலே டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். இந்த எக்ஸாம் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் நடக்கும், தமிழில் இருக்காது. ஓகே, இங்கிலீஷில் தான் நடக்கும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த கோர்ஸில் படித்தவங்க 2000த்துக்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் கேட்டால் நீங்கள் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பாருங்கள். அதில் நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் செலெக்ஷன் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 5 பேர் அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதில் குவாலிஃபை ஆனால் போதும். குவாலிஃபைங் மார்க் என்ன அப்படின்னா யூஆர் கேட்டகரி அப்படின்னா அவங்க எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதில் 60% எடுக்கணும். 100 மார்க்குக்குன்னா 60 மார்க். ஓகே, வேறு மார்க்குக்கு வச்சுருக்காங்கன்னா அதில் 60% என்ன வருமோ அவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும். மற்ற கேட்டகரினா 50%க்கு மேலே எடுக்கணும். ஓகே, மற்றபடி நீங்கள் செலெக்ஷன் ஆகுறதுக்கு இதில் இந்த 200 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். சான்ஸ் இருக்குது செலெக்ஷன் ஆகிறதுக்கு. ஓகே, 150க்கு மேலே எடுத்தாலே வாய்ப்பு இருக்குது. பட் 170க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதில் மினிமம் மார்க்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பத்தாது. நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் தான் முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த டெஸ்ட்டு உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அசிஸ்டன்ட் யூடிசி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது மட்டும்தான் உண்டு. நீங்கள் ஜேபிஎஸ் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் உண்டு. இதை தாண்டி ஸ்டெனோகிராஃபர் டெஸ்ட்டும் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். 75 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, இதில் வந்து 35, 35, 30 ஸோ டோட்டலாக 100 மார்க்குக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம், சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண தெரியுதா, காப்பி பேஸ்ட், அன்டூ, ரீடோ, சர்ச், ரீப்ளேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண தெரியுதான்ட்டு பார்ப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது, பேஜ் ஸ்டைலை வந்து செட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதில் ட்ரா பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணி அதுக்கான ஷார்ட்கட்ஸ் கீஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதெல்லாமே செக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு அதை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து எம்எஸ்சி எக்ஸல்லையுமே வந்து சேம் இதில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே எல்லா டூலையும் உங்களால் யூஸ் பண்ண முடியுதா, ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியுதா, அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரு பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தெரியுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பவர் பாயிண்டில் ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறது, அதை கரெக்டான ஃபார்மேட்டில் கொண்டு வரது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நல்லா வரும்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க இதில். ஓகே, ஸோ இதில் 100 மார்க்குக்கு எக்ஸாம். இதில் யூஆர்னா 60 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். மற்ற கேட்டகரினா 50 மார்க்கு மேலே எடுக்கணும். ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் யூடிசி போஸ்ட்டுக்கு இவ்வளோ மட்டும்தான். நீங்கள் ஜேபிஎஸ் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதுலேயும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் டெஸ்ட்லையும் பாஸ் ஆகணும். ஸ்டெனோகிராஃபர் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 நிமிஷம் டிக்டேஷன் பண்ணுவாங்க. 300 வேர்ட்ஸ், அதாவது 60 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் டிக்டேஷன் பண்ணுவாங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் தான் இருக்கும். டைப் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, இதுலையும் நீங்கள் வந்து எரர் இல்லாமல் பண்ணணும். இதில் வந்து என்னென்ன மிஸ்டேக்குக்கு எவ்வளோ மார்க்கை கம்மி பண்ணுவாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப்ல இருக்குது. ஓகே, கடைசி பேஜில் போய் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 100 ரூபா தான் அப்ளிகேஷன். நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை மட்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 500 ரூபா பே பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி அசிஸ்டன்ட் யூடிசி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 500 ரூபா பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஜேபிஏ ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் 500 ரூபா பே பண்ணணும். ரெண்டு கேட்டகரிக்கும் 4 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மொத்தமாக 1000 ரூபா பே பண்ணணும். ஓகே,
ஆனால் இதில் ஆக்சுவலான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா இதுக்கு 100 ரூபா, இதுக்கு 100 ரூபா தான். மிச்சம் இருக்கக்கூடிய ஃபீஸை என்ன பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 400 ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாமில் அப்பியர் ஆனால் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரீஃபண்ட் வராது. ஓகே, நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறப்போ, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். எக்ஸாம் சென்டர் இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருச்சியில் வந்து 2 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.